சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் அவங்களோட அப்பாவோட ஆசைக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு ரீசெண்டா பேசியிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் சரண் அவர்கள். அண்ட் இந்த ஒரு சீசன்ல இளையராஜா அவர்கள் போலவே பாடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாரு. அண்ட் அவரு இந்த சீசனோட ரன்னர் அப்பாவுமே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை வின் பண்ணியிருந்தாலுமே அவரோட ஆசை அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட அப்பாக்கு நான் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கனவு. அண்ட் அவரு என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதற்காக நெறைய புக்ஸ் வாங்கி குடுத்தாரு. நான் முழுக்க முழுக்க புக்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டே இருப்பேன். அண்ட் இப்போ வரைக்குமே எனக்கு சந்தோஷம்னாலும் சரி, துக்கம்னாலும் சரி, நான் புக்ஸ் மட்டும் தான் படிப்பேன். அப்படி புக் படிச்சு படிச்சு மட்டுமே நான் ஒரு கவிதை தொகுப்பு எழுதினேன். அது உலக சாதனை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இதோட என்னோட படிப்பை நான் நிறுத்திட போறது கிடையாது. இதுக்கப்புறமும் தொடர்ந்து நான் படிப்பேன். எப்படியாவது நான் பேராசிரியர் ஆகிருவேன். அப்படி பேராசிரியர் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து அங்க வாங்குற சம்பளத்த எங்க அப்பா கையில குடுக்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சமீபத்துல சரண் அவர்கள் பேசியிருந்தாரு. சரண் அவர்கள் பேசியிருந்த இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல இவ்வளோ அருமையா பாடி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஆனா இதெல்லாம் தாண்டி என் அப்பாவோட ஆசை தான் மிகப்பெரிய ஒரு ஆசை. அவருக்காக கண்டிப்பா நான் பேராசிரியர் ஆகிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தது எல்லோருக்குமே ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரம் அவங்க அப்பாவோட ஆசைய இவ்வளோ பெருசா எடுத்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க இதுல முன்னேறி போவீங்க. எப்படி இந்த ஒரு சீசன்ல நல்லா பாடி ரன்னர் அப் ஆனீங்களோ, அதே மாரி நீங்களும் இதுக்கப்புறம் நல்லா படிச்சு நீங்க ஒரு பேராசிரியராக வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் அவருக்கு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல ரொம்ப அழகா பாடுனாரு. ரொம்ப சூப்பரா காமெடியும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த சீசன்ல கலக்குன மாரியே அவரோட லைஃப்லயும் நல்லா படிச்சு பேராசிரியராக நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிறலாம். இது ஒரு புறம் இருக்க பிரபல இளம் இயக்குனரான அபிஷன் ஜீவன் அவர்கள் ரீசெண்டா நான் நடிகன் ஆகினதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவரோட முதல் படமான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் சார் அவரை பாராட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு. அந்த ஒரு டைம் ரஜினிகாந்த் சார் என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் இதே மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா நீ ஆளு பார்க்க நல்லா இருக்கடா கண்ணா, கண்டிப்பா நீ நடி, யார் என்ன சொன்னாலும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் அவரே என்னைய பார்த்து நீ நடி அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கு. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சரி, யாரு கலாய்ச்சாலும் சரி, நம்ம நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நடிச்ச படம் தான் வித் லவ். ஸோ அவரோட வார்த்தை தான் நான் நடிகனாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சூப்பர் ஸ்டாரோட மகள் தான் வித் லவ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இவரும் டைரக்டர் பிளஸ் ஆக்டிங் ரெண்டுலையும் கலக்குறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.